ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை நான் கொண்டு வருவேன். இந்த காலேபு இருக்கார் இல்லையா, அவரை அந்த இடத்துல நான் அலோவ் பண்ணுறேன். அவர் உள்ளே போவார். அவன் தலைமையினர் அதனை உடைமையாக்கி கொள்வார். அந்த கிளை அந்த ஊரை ஜெயிக்கும். அப்போது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர் இப்போது. எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்கு எப்புன்னே மகன் காலேபும் நூன் மகன் யோசுவாவும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். யூஷா பின் நூனு, அப்புறம் எப்புன்னு அப்படி அவருடைய மகன் காலேபு. ஆனால் இரையாகிவிடப் போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். எந்த குழந்தைங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நீ நினச்சியோ அந்த குழந்தைங்க அந்த ஊரை ஜெயிப்பாங்க. என் கட்டளையை ஃபாலோ பண்ணால் அழிவீங்கன்னு நீங்கள் சொல்கிறியா? வாழ்வாங்கடா. நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்கிறீங்களா? அழிவீங்கடா. அல்ல அப்படியே உள்ட்டா சொல்கிறேன். நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். அவங்க போவாங்க. உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் தின்புறுவர். இன்னைக்கு நோன்னு சொன்ன கடைசி, அதாவது 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே காலி. நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாள்களுக்கு 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். நான் கோவம் வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லைல்ல. மண்ணு செலவாக தானே தின்னுருக்கீங்க. மண்ணை திங்கி போகிறீங்க. இனிமேல் என்ன கதி ஆக போகிறீங்கன்னு பாருங்கள். அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், 40 நாள் உங்களுடைய வம்சமே நாசமாக போயிடும். அதாவது அந்த பேட்சு யாரெல்லாம் போரிட சக்தி உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு கீழே இவங்க வந்துட்டாங்க. அப்போ இவங்க செஞ்ச பாவம் என்ன நினச்சி பாருங்க. நபி இவங்களும் டிவிஷன் பண்ணுற அளவுக்கு என்ன பாவம்.